என்ற வார்த்தைகள் கேட்கின்ற மக்களையும் ஆசீர்வதியும். அதற்கேற்ற வண்ணமாய் நாங்கள் நடந்து ஏற்ற கனிகளை தந்து உம்மை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் அனுதினமும் வளர தேவையான ஞானத்தை எங்கள் தந்தள்ள வேண்டும் என்று தாழ்மடும் உம்மிடத்திலே வேண்டுதலை எடுக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைக்கு ஒரு கால்களை கழுவப்படுதல் என்கின்ற ஒரு சிறிய வேதாகம பாடத்தை பார்க்க போகிறோம். முதலாவதாக கால்களை கழுவப்படுதல் என்பது இஸ்ரேல்களில் உள்ள ஒரு பாரம்பரிய கலாச்சாரம் இருந்து வந்தது என்று பார்க்கலாம். அதாவது அவர்கள் சாப்பிடும்போது கால்களை கழுவிட்டுதான் சாப்பிட வேண்டும் என்பதை கடைபிடித்து வந்தார்கள். இதற்கு பலவிதமான வேத ஆதாரங்களை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, ஆபிரகாமை சந்திக்க வந்த 3 தூதர்களையும் ஆபிரகாம் நோக்கி, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள் என்றார். அதே வண்ணமாக 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 40 முதல் 41 வரை நாம் பார்க்கும் பொழுது, தாவீதின் ஊழியக்காரர் கர்மேலில் நிற்கின்ற அபிகாலிடத்தில் வந்து, தாவீது உன்னை விவாகம் பண்ண மனதாய் எங்களை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அவளோடு சொல்லுகிற பொழுது, அவள் எழுந்திருந்து தரை மட்டும் முகம் குனிந்து, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரர்களின் கால்களை கழுவத்தக்க பணிவிடக்காரி ஆகிய அவருடைய அடியாள் என்றாள். அப்படி என்றால் இந்த பெண் ஒரு மிகப்பெரிய தாழ்மையின் சுபாவத்தை பிரதிபலிச்சு காட்டினாள் என்பதை பார்க்கின்றோம். நெக்ஸ்ட், மற்றொரு கால்களை கழுவப்படுகிறவன் அவர் ஒரு அடிமை என்பதை நாம் பார்க்கின்றோம். இதை ஆதியாகத்துல நான் சீக்கிரம் வசனத்தன் போயிடுறேன். ஆதியாகத்துல 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். மற்றும் ஆதியாகம் 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், ஆதியாகம் 43ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் மற்றும் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, பாதங்களை கழுவப்படுதல் என்பது ஒரு 2 ப்ராசஸ் நடக்கின்றது. அதாவது பாதங்களை கழுவுகிறவன் அடிமையின் ரூபம் எடுக்கின்றார். பாதங்களை கழுவப்படுகிறவன் ஒரு கனத்துக்குரிய பாத்திரவனாய் இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகம்